கேரளாவில் வாக்குப்பதிவு முடிவடைவதற்கான டெட்லைன் மாலை 6 மணி. கடைசி சில நிமிடங்களில் கடைசி நேர அவசரமாக எதுவும் இல்லை. ஓட் செய்ய விரும்பிய கேரள மக்கள் வெளியே வந்து வாக்களித்துள்ளனர். ஆம், எலெக்ஷன் ஆணையம் இந்த குறிப்பிட்ட எலெக்ஷனில் 85% வாக்குப்பதிவு சதவீதத்தை இலக்காக நிர்ணயித்திருந்தது. ஆனால் இல்லை, அந்த எண்ணை எட்ட முடியாமல் போகலாம். ஆனால் வழக்கம் போல் கேரளா வெளியே வந்து வாக்களிப்பதில் சீராகவும் அதே சமயம் உற்சாகமாகவும் இருந்துள்ளது. மூத்த குடிமக்களும் அதே போல் இளைஞர்களும் வருகை தந்ததை நாங்கள் கண்டோம். மூத்த குடிமக்கள், நான் நினைக்கிறேன் இளைஞர்களிடையே நான் கண்டதை விட அதிக உற்சாகமான எண்ணிக்கையில் வந்திருந்தனர். நிச்சயமாக பெண்கள் ஆண்களை விட எண்ணிக்கையில் அதிகமாக உள்ளனர். சுமார் 1.38 கோடி பெண்கள், 1.3 ஆண்களுடன் ஒப்பிடும்போது, அதனால் அது ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியும், பெண்களின் ஓட் என்பது வாக்குப்பதிவு சதவீதத்தையும் உந்தித்தள்ளும் ஒன்று. மொத்தத்தில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 2.78 கோடியிலிருந்து சுமார் 2.71 கோடியாக குறைந்துள்ளது. அதாவது சுமார் 7 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. அவை தவறான பெயர்கள், போலி பெயர்கள் போன்றவையாக இருந்திருக்கலாம். எனவே அவர்கள் மற்றபடி கூட எஸ்ஐஆர் செய்யப்பட்ட பிறகு, அந்த பயிற்சி நடத்தப்பட்ட பிறகு வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் முடிவுகளுக்காக கேரளாமே 4ஆம் தேதி வரை காத்திருக்கும். இப்போதைக்கு வாக்காளர்களின் மெஜாரிட்டி பேசப்பட்டிருக்கிறது. நாங்கள் சுமார் 80% வாக்குப்பதிவு சதவீதத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கிறோம். மேலும் அதுவே ஜனநாயகத்தின் ஒரு கொண்டாட்டம்.